ஹாய் ஆர்மீஸ், இனி நம்ம சைக்கோ டெட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எதை ஸ்டாப் பண்ணியிருந்தேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருப்பீங்க, அதை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா அவரோட ஷர்ட்டும் அவரோட பேண்ட்டும் அப்படியே பார்ப்பார். பேண்ட் விரிச்சு போட்டிருப்பாரு. நீங்களும் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வைக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க, அவரோட ஒயிட் ஷர்ட், அதாவது ஒயிட் கலரில் தான் இருக்கும், மேலே வந்து பிளாக் கோட் போட்டிருப்பாரு. அந்த ஒயிட் ஷர்ட்டில் வந்து அது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டாக, அதனால் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைட்டாக ரத்தமாக தெரியுது. அதாவது ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 சொட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன இது ரத்தமாக கரையான்னு பார்க்குறீங்க. சரி கேட்கலாம், டேக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு இங்கே கேட்க போகிறீங்க. ஆனால் அவர் வந்து அதுக்குள்ளே தூங்கிடுறாரு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கரையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, அதில் லாண்ட்ரியில் போட்டுடுறீங்க. இப்போது உங்களை தான் கட்டுறாங்க. நீங்கள் அந்த இருட்டான காட்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப தூரமாக ஓடுறீங்க. அதுவும் உங்கள் கை கால் உங்கள் தலையெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. யாரையோ பார்த்து பயந்து ஓடுறீங்க. அப்படியே தெரிச்சு ஓடுறீங்க. எங்கே போகணுன்னு கூட தெரியாமல் நீங்கள் அந்த ஒரு காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை துரத்தின்னு ஒரு பர்சன் வராங்க. அதாவது கையில் கத்தி வச்சுக்கிட்டு, போகாத நில்லு நில்லு அப்படின்னு வந்து கத்துறாரு அவர். நீங்களும் வந்து பயந்துக்கிட்டே வந்து ஓடுறீங்க. அவர் கையில் மாட்டினா எங்கே நீங்கள் வந்து உங்களை வந்து கொலை பண்ணுறவங்களோன்ட்டு ஒரு பயத்தில் வந்து ஓடுறீங்க உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு. எங்கே போகிற, நில்லு, போகாத, நீ போனீன்னா நீ வந்து உயிரோடவே போக மாட்ட, என் கூட இருக்கிறதா இருந்தால் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் வந்து ஓடுறீங்க. அவருக்கோ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கிற கத்தியை எடுத்து வீசுறாரு. உங்கள் முதுகுலேயே வந்து குத்திடுது. டக்குன்னு எழுந்துக்கிறீங்க, மூச்சு வாங்குறீங்க. அவ்வளோ மூச்சு வாங்குறீங்க. அப்போ தான் தெரியுது, ஓ இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஏஞ்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சரி நான் போய் குளிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிக்கும் போது தான் நீங்கள் வந்து ஒன்று கவனிக்கிறீங்க. இப்போ நம்ம குளிக்கும் போது தண்ணியெலாம் வந்து போதில்ல, ஒரு ஹோல்ஸ் இருக்கும்ல, அங்கே தானே தண்ணி எல்லாம் போகும். அது வந்து நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. அதை சுற்றி அப்படியே ரெட் கலரில் இருக்குது. ஒரு மாதிரியாக வந்து இப்போது ரத்தமாக இருந்தால் அதை வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ ஒரு கையெல்லாம் உனக்கு வந்து ரத்தமாக இருக்குது, அதை வாஷ் பண்ணி நீ சரியாக தண்ணி ஊற்றாமல் வந்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் திட்டா அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இப்படி இருக்குது, நம்மளுக்கு என்ன பீரியட்ஸாக கிடையாது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியலை. சரி அதை வந்து ஏதோ கண்டுக்காமலே அப்படியே விட்டுடுறீங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வெளில வரீங்க. அப்புறம் பார்த்தா டே வந்து பெட்டில் உட்காந்துன்னு இருக்காரு. உங்களை பார்த்தோன்னே, என்ன முதல்ல நீயே போயிட்டியா, எப்பவுமே நான் தான் எழுந்துப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டு சரி போய் சீக்கிரமாக ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போய் ரெடி பண்ணுறீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நீ இன்றைக்கி டேட் பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தா இன்றைக்கி ஜிமினோட பர்த்டே. உடனே இன்றைக்கி ஜிமினோட பர்த்டேயில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. சரி ஓகே அவனுக்கு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையிலக்கு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போகிற வழியிலே வந்து டே கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் ஜிமினுக்கு கிஃப்ட் வாங்க போகிறேன்ட்டு. ஒன்று டே வந்து உங்களை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எதுக்கு அவனுக்குலாம் கிஃப்ட் வாங்கி தர, நீ கொடுக்குற கிஃப்ட்டில் தான் அவன் வாழ போகிறானா அப்படின்ட்டு வந்து டே சொல்கிறாரு. பின்னாடி பேக்ரவுண்டில் நாய் கத்துற சவுண்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நாய்க்கு என்ன கேட்டுன்னு தெரில, கரெக்டாக நான் வீடியோ பண்ணும்போது மட்டும் கத்தினே இருக்குது. சரி அது இருக்கட்டும், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து டே வந்து உங்களை வந்து சொல்லியிருப்பார்ல, என்ன நீ கொடுக்குற கிஃப்ட்டில் தான் ஜிமின் வாழ போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நீங்கள் வந்து சொல்கிறீங்க, என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே, நீ தானே சொன்னேன் ஜிமின் கிட்ட நீ பேசலாம், மற்ற யார்கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் ஆமாம் பேசலாம் தான் சொன்னேன், கிஃப்ட் வாங்கி தரலான்னு சொன்னேன்னா, நீ ஒன்றும் கிஃப்ட்டெல்லாம் ஒன்று வாங்கி தர வேண்டாம் அப்படின்னு வந்து டே சொல்கிறாரு. அது நீ ஏன் சொல்லணும், நான் உங்ககிட்டயே காசு கேட்டேன், நான் என் காசை தானே வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே டே ஒன்றும் தேவை, நீ கிஃப்ட்டு மட்டும் வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு வந்து டே வந்து சொல்கிறாரு. நீ பேசாமல் தான் இரு, நான் உனக்கு கிஃப்ட்டு வாங்கி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ ஃபஸ்ட்டு பைக்கை நிப்பாட்டு அப்படின்றீங்க. உடனே அவர் என்னாச்சு இப்போ உனக்கு, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு வந்து டே வந்து கேட்குறாரு. உடனே நான் சண்டை போடுறேன்னா இல்லை நீங்கள் சண்டை போடுறீங்க, நீ தான் சண்டை போட்டுன்னு இருக்க இப்போது அப்படின்ட்டு வந்து நீங்கள் கத்துறீங்களா. உடனே டே கத்தாத, எனக்கு கத்தனா பிடிக்காது ஓகேவா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ நான் கத்துனா உனக்கு பிடிக்காது, அதனால் நான் வந்து கத்துறதை நிப்பாட்டணும் கரெக்டாக அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னோன்னே உடனே டே வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீ கத்துனா எனக்கு பிடிக்கல, அதனால் நீ தயவு செஞ்சு கத்தாத அப்படின்றாரு. அதே மாதிரி நீ இப்படி லூஸ் மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இப்படி பண்ணாமல் இருக்கியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே டே வந்து கத்துறாரு, என்ன லூஸ் மாதிரி பண்ணுறேன், நான் என்ன லூஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீ தான் இப்போ லூஸ் மாதிரி பண்ணின்னு இருக்கேன், நான் ஒரு கிஃப்ட்டு தானே வாங்கி தர சொல்ல போகிறேன், இல்லை வேறு ஏதாவது தப்பாக ஏதாவது சொன்னேன்னா இல்லைனா அவன் கூட போய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று டே வந்து போதும்
நீ பேசுனது போதும், நீ முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு வந்து டே சொல்கிறாரு. ஒன்றும் தேவையில்ல, நான் பஸ் பிடிச்சிக்கிட்டே வந்துடுறேன், நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிறீங்க. டேவோ வந்து நின்று உங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்களா? அவருக்கு செம்மக்கோ வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முறுக்கிட்டு வண்டியில் போகிறாரு. அப்புறம் காலேஜுக்கோ வந்துடுறீங்க. கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து போகிறீங்க. டே வந்து என்ன நினச்சிருக்காரு, என் பக்கத்தில் தானே வந்து உட்கார போகிறேன், இரு உனக்கு இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து டே பக்கத்துலேயே உட்காரல, போய் ஹேனா பக்கத்தில் போய் உட்காந்துடுறீங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, என்னடா இது மறுபடியும் சண்டையா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறமா டேக்கும் தான் ஷாக்கு. ஏன்னா அன்றைக்கி சண்டைன்னும் போது நீங்கள் அவன் பக்கத்தில் உட்கார போனீங்க, இப்போ என்னென்னா திடீர்னு நீங்கள் உட்காராமல் ஹேனா பக்கத்தில் போய் உட்கார போனீங்களா. அதனால் வந்து டேக்கு வந்து செம்ம ஷாக்காக, அதுவும் இல்லாமல் செம்ம கோபமாகவும் ஆகுது. யார் அவனுக்காக போய் என்கிட்ட போய் சண்டை போடுறா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கோவத்தில் இருக்கார். அப்புறம் சாரை வந்து கிளாஸை எடுக்க ஆரம்பிச்சிடாரு. அப்படியே டைம் போக போக பிரேக் பீரியட் வந்துடுது. பிரேக் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிமின் கிட்டே போய் பேசுகிறீங்க. அதுவும் எல்லாருக்கிட்டேயும் போட்டே வந்து யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார்ல. ஆனால் நீங்கள் வந்து எல்லாருக்கூடயும் இப்போ பேசுகிறீங்களா, எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, நீ வந்து போடி, அப்புறம் சண்டை கிண்டை போட போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் எப்போதும் போல், அதாவது டேவை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பேசியிருந்தீங்களோ அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கேருந்து வந்து டே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கூட அவர் கண்ணை வந்து நகுத்தவே இல்லை. அங்கே இருக்கிற பாய்ஸ்க்கே பயமாயிடுச்சு. அவன் பார்வையாலே எரிச்சிருவான் போல், நீ போயேன் அப்படின்னு வந்து சொல்ல, ஏன் இஷ்டம் நான் பேசுகிறேன், இப்போ நீ என்கிட்ட பேச மாட்டியா, சரி போ அப்படின்னு வந்து சொன்னோன்னே, சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஜிம்மினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. அது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குமா, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து வாங்கியிருப்பார். ஜிம்மின் பார்த்துட்டு ஒயம் செம்மையாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றே சொல்கிறீங்க, என்னால் இவ்வளோ தான் ஜிம்மின் வாங்கி தர முடியுது, கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்களா. என்ன தான் விலை கம்மியாக இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்காக தான் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஹக் பண்ணுறாரு. அவ்வளோதான். டேக்கு வந்து பொறுமையே இல்லை, அங்கேருந்து வந்துடுறாரு. வந்து ஜிம்மினை போட்டு முகத்துலேயே செம்மையாக குத்துறாரு. எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே தள்ளி விட்டு முகத்துலேயே அப்படி குத்திக்கிட்டு எப்பட்றா அவளை கட்டி பிடிக்கலாம், எப்படி நீ தொடலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாரு. செம்மையாக அடிக்கிறாரு போட்டு. ஜிம்மினுக்கு ரத்தமே வந்துடுது. ஜிம்மின் திருப்பி அடிக்கலாம், ஆனால் அவர் குத்தில் வந்து ஜிம்மினுக்கு எனர்ஜியே போயிடுது. நீங்கள் உடனே கத்துறீங்க, வீயை போட்டு செம்மையாக கத்துறீங்க, விடு ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு நீங்கள் வந்து டேவை பிடிச்சி இழுத்து டே அப்படியே அவர் கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் கத்துறீங்க, அறிவு இருக்கா அவனுக்கு கொஞ்சமாச்சு, எதுக்கு நீ அவனை போட்டு அடிக்கிற, எதுக்கு என்னை வந்து கட்டி பிடிச்சதுக்கு அடிக்கிற, கட்டி தானே பிடிச்சோம், வேறு ஏதாவது தப்பாக பண்ணுமா, அதுவும் அவன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல, நீ ஏன் எல்லாமே தப்பான பார்வையில் பார்க்குற, அதுக்கு அடிக்கிறதா இருந்தால் நீ என்ன அடிக்கணும், அவனையே அடிக்கிற, அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு செம்மையாக கத்துறீங்க. டே வந்து ஒன்றுமே பேசல, அமைதியாக இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து எல்லார் எதிர்க்கும் நீங்கள் போட்டு அரைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாரு. நீங்கள் மறுபடியும் கத்துறீங்க, ஏன் நீ இப்படி இருக்க, எதுக்கு நீ இப்படி, இது பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறதா இல்லை வேறு ஏதாவது சொல்கிறதா, நீ லூஸ் மாதிரி பண்ணுற தெரியுமாட்டே, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற நீ சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின் கூட கிளம்பிடுறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிம்மின் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த காலேஜ்லேயே வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்கும், ஹாஸ்பிட்டலாக கிளினிக்காக என்னமோ அந்த மாதிரியே இருக்கும்னால வந்து கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க ஜிம்மினுக்கு. ஜிம்மின் வந்து நினைவில் தான் இருக்கிறாரு, மயக்கம்லாம் போடல. உடனே சார் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க சொல்ல எல்லாருமே வந்து விஏ பற்றி தான் சொல்லலான்னு போகிறாங்க. ஆனால் ஜிம்மின் வந்து இல்லை சார் நான் வந்து தடிக்க வேண்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே சார் பார்த்துட்டு என்னது தடிக்க வேண்டியா, தடிக்க விழுந்தால் எப்படி காயமாக போடும் அப்படின்னு வந்து சார் சொல்கிறாரு. ஆமாம் சார் தடிக்க விழுந்து நான் போய் அந்த கைப்பிடியில் போய் இடிச்சுக்கினேன், அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோடனே சரிப்பா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாரை கிளம்பிடுறாரு. உடனே நீங்கள் கேட்குறீங்க எதுக்கு நீ வந்து இப்படி போய் சொன்ன அப்படின்ட்டு. உடனே ஜிம்மின் சொல்கிறாரு, இல்லை வைன் என்ன இருந்தாலும் டே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சுல்ல, எதுக்கு பிரச்சனை அதனால் விட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே நீங்கள் கத்துறீங்க, பிரச்சனையா, நீ வந்து மாட்டி விடணும் அப்போ தான் உனக்கு புரியும், சார்கிட்ட இந்த மாதிரி திட்டு வாங்கினா தான் தெரியும் உனக்கு, நீ ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு வந்து நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. உடனே ஜிம்மின் சொல்கிறாரு, பரவாயில்ல இருக்கட்டும் வைன், என்ன ஒரு பொசசிவ்னஸ் தானே, அவன் வந்து யாராக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும், ஒரு பையனா கோவம் வராமல் எல்லாம் இருக்கக்கூடாது, அவனும் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுற பொண்ணு இந்த மாதிரி சும்மா ஆக் பண்ணாலும் கோவம் வரதான் செய்யும், அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டுட்டான் அதனால் வந்து அடிச்சிட்டான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல, இருக்கட்டும் விடு,
எதனா சின்ன அடி தானே அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. திருப்பி நீ அடிக்க வேண்டியது தானே, எதுக்கு நீ சும்மாவே இருந்த அப்படின்னு நீங்கள் கேட்கவும், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுப்பா, ஒரு அடியில் கதிகலங்கி போயிடுச்சா, அதனால் திரும்பி அடிக்க முடியல அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கூட தான் இருக்கீங்க. உடனே ஜிமின் வந்து சொல்கிறாரு, நீ போய் டே கிட்ட பேசு, நீ வேற எல்லாரும் எதுக்கும் அரைஞ்சிட்ட டேயை, பாவம் அவன் கஷ்டப்பட போகிறான் போ அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. எல்லார் எதிர்க்கும் இப்படி போட்டு உன்னை குத்துனானே, அப்போ நீ கஷ்டப்பட மாட்டியா அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே, நீ போய் பேசு, அவன் யோசிக்க மாட்டானா நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இப்படி வச்சுச்சு எல்லாரும் எதிர்க்கும் அப்படின்ட்டு, நீ போய் பேசு அப்படின்னு வந்து ஜிமின் சொல்லுவோம். நீங்களும் ஓகே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸுக்கு தான் வரீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, டேவே இல்லை, கிளாஸில் இல்லை. காலேஜ் பூரா தேடி பார்க்குறீங்க, இல்லை எங்கேயுமே இல்லை. பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் வெளியில் கூட பார்க்குறீங்க, எங்கேயும் இல்லை. ஏன் மேலே டெரஸ்க்கு கூட போயிடுறீங்க, எங்கேயுமே இல்லை. ஒருவேளை காலேஜை விட்டு போயிட்டானோன்னு வேறு யோசிக்கிறீங்க நீங்கள். மறுபடியும் உங்கள் கிளாஸ்க்கும் வந்து பார்க்குறீங்க, ஆனால் அவர் அங்கே இல்லை. பார்த்தா அவரோட பேக்கும் அங்கே இல்லை. அப்படின்னா வீட்டுக்கு தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சாக்க சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, கதவு திறக்கிறீங்க, இருட்டாக இருக்குது. என்ன தான் அது காலையில் இருந்தாலும் அங்கே லைட்டு போட்டால் தான் வந்து வெளிச்சமாக இருக்கும், மற்றபடி வந்து லைட்டாக இருட்டாக இருக்கா. ஸோ நீங்கள் லைட்டு போட்டு பார்க்குறீங்க, அப்படியே ஒரு மாதிரியா ரத்தம் அப்படியே சொட்டி 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 அப்படியே ரூம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்னென்னு வந்து பார்க்குறீங்க, அங்கே வந்து வந்து முட்டி போட்டுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போய் எதுக்கு அழுவுற, என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு அவரோட கையை பார்த்தீங்கன்னா அந்த நரம்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அறுத்துருக்க மாட்டார், அதுக்கும் கொஞ்சம் கீழே செம்மையாக கிழிச்சிருப்பார். அவரோட கையை செம்மையாக அப்படியே தாறுமாற கிழிச்சிருப்பார். அங்கே வந்து ரத்தமாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு என்னவே பண்ணி வச்சுருக்க, லூஸ் மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே அவரோட கையை உதறி விட்டு, நீ போ, என்கிட்ட வராது, என்னை விட்டு போன்னு கத்துறாரு. நீங்கள் போகிறீங்க, போய் அவர் கையை பிடிக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணுறவி அப்படின்றீங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் பைத்தியம் தான், நான் உன் மேலே பைத்தியம், அவன் உன்னை சும்மா பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, இதில் நீ அவனை வேறு கட்டி பிடிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நீ யார்கிட்ட பேசினாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்கும், என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஆனால் அவர் வரமாட்டுறாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் செத்தாதானே நிம்மதியாக இருப்பேன், நான் செத்து போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அழுவுறீங்க, ஏன் இப்படி பண்ணுற, நான் சொன்னேண்ணா அவங்ககிட்ட நீ செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு அவங்ககிட்ட சொன்னேண்ணா, பேசுறதுனால என்ன ஆகிட போகுது உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா, நீ நினச்சின்னு இருக்கியா இப்போ அவங்க கூட பேசினே நான் அவங்க கூட போயிடுவேன்னு நினச்சின்னு இருக்கியா, நீ ஏன் அப்படி நினைக்கிற, அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை தானே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சாதாரண கிஃப்ட்டு, அது ஒரு சாதாரண கிஃப்ட்டு தான், ஒரு கிஃப்ட்டுக்காக ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு புரியல, உன் கையெல்லாம் அறுத்துக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு. இப்போ நான் உன்னை அரைஞ்சிட்டேன் எல்லாரும் எதிர்க்கும், பத்தாவது வரைக்கும் அவன்கிட்ட பேசிட்டேன், அவனை வந்து ஹக் பண்ணிட்டேன், அவனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன், அதுதானே தப்பு, நான் இனிமேல் எதுவுமே பண்ணல, ஐம் சாரி, ரொம்ப சாரி, நான் வந்து கேட்டுக்கிறேன், நான் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன், அமைதியாக இருப்பேன், வேணா நான் வந்து காலேஜுக்கு வர்றது கூட நிப்பாட்டிட்டா அப்படின்னு வந்து நீங்கள் கத்துறீங்க. எல்லாரும் கூடயே பேசுறது வேணா நான் நிப்பாட்டிடுறேன், இப்போ நீ வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எவ்வளோ ரத்தம் வருது பாருவி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவர் அமைதியாக தான் இருக்கார், ஆனால் அவர் வர மாதிரி தெரியல. இப்போ நீ வரலன்னா நான் என் கையை அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே தான் கத்தி இருக்கும், அந்த கத்தியத்தை அப்படியே உங்கள் கையில் அப்படி குத்துற மாதிரி போகிறீங்க. உடனே அவர் வந்து வேணாம் நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் கட்டெல்லாம் போட்டுக்கிறாரு. அவர் கட்டு போட சொல்லவே டாக்டர் கேட்குறாரு, என்ன இது, ஏன் இப்படி கிழிச்சிருக்கீங்க உங்கள் கையை அப்படின்னு அவர் வந்து கேட்கவும் நீங்கள் எதுவுமே சொல்ல, 2 பேரும் அமைதியாகவே இருக்கீங்க. டாக்டராக அப்படியே உங்கள் 2 பேரும் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு உடனே சொல்கிறாரு, சண்டை ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களை 2 பேரும் பார்த்து சின்ன பசங்க மாதிரியே இருக்குது, அதனால் நான் சும்மா விடுறேன், இல்லைனா இது போலீஸ் கேஸ் வரைக்கும் போகும் தெரியுமா, இது வந்து ஒரு சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி, இதை தெரிஞ்சுக்கோங்க, போலீஸ்கிட்டலாம் சொன்னேன்னா பெரிய பிரச்சனையாயிடும், இதோட இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்களும் வந்து தலையாட்டுறீங்க. சரி நீங்கள் போகலாம், இந்தாங்க இதெல்லாம் உங்கள் டேப்லெட்ஸ், அப்புறம் இது வந்து மருந்து அப்படின்னு கொடுக்குறாரு எழுதி. ஸோ நீங்களும் டேவை வெளில வந்துட்டு நீங்கள் வந்து நான் போய் இந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்கள் டேவை உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. இங்கே ஜின் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பத்துக்கிட்டு இருப்பாரா, அவர் வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வெறுப்பாக இருக்குது, என்னால் இங்கேயே பத்துன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்றாரு. உடனே அவர் இல்லைன்னு வெளில போயிட்டு வரியா, இப்படி நெஞ்சில் குத்து வாங்கி உட்காந்து இருக்க, வெளில போயிட்டு வரேன்னு கேஷுவலாக சொல்கிற,
நெஞ்சிலலாம் ஒன்றும் இல்லை, ஷோல்டரில் தான் குத்து வாங்கியிருக்கேன். மற்றபடி கால்லாம் நல்லா தானே இருக்குது, கையில் தானே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி இப்படியே உட்கார பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராரு. வெளில வந்து பார்க்குறாரு, உங்களை பார்த்துடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அங்கேயே மாத்திரைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்குறீங்க. உங்களை பார்க்குறாரு, ஓகே நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாரு. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இப்படிக்கா வராரு. டே வந்து இங்கே உட்காந்து இருக்காரு. டேவையும் பார்த்துட்டு அவர் கையில் இருக்கிற கட்டையும் பார்க்குறாரு. நீங்கள் வந்து டேவை கூட்டின்னு போகிறீங்க. உங்களையே பார்த்துட்டு நிற்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் இதோட இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.